முக்கிய நிகழ்வுகள். ஏனாம் தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாமல் சுத்தம் செய்யப்படாமல் ஆங்காங்கே கழிவுநீர் தேங்கி நிற்கின்றது. இதனால் ஊர் முழுக்க கொசு தொல்லை அதிகமாகி காலரா, டைபாய்டு போன்ற விஷ ஜுரம் பரவி வருகின்றது. இதில் அதிகமாக பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் போதிய வசதி இல்லாததால் விஷ ஜுரத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சிகிச்சைக்காக நிரம்பி வழிகின்றனர். ஏனாமில் சரியான மருத்துவ வசதி இல்லாததால் ஏனாமில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காக்கிநாடா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நோயாளிகள் அலைகழிக்கப்படுகின்றனர். இது புதுச்சேரிக்கு அவமானம் இல்லையா? கால்வாய் அடைப்புகளில் எதிர்வரும் மழை காலங்களில் மழைநீர் செல்ல வழியில்லாமல் வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. குப்பைக்கு வரி வாங்குகின்றார்கள், ஆனால் குப்பைகள் சரியாக அள்ளுவது இல்லை. புதுவை அரசு குப்பை அள்ள தனியாரிடம் ஒப்படைத்த போது 150 பேர் இருந்தனர். தற்பொழுது வெறும் 50 பேர் மட்டுமே குப்பை அள்ளுகின்றனர். ஆள் பற்றாக்குறையை அரசு போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் குப்பை ஊர் முழுக்க தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு விஷ ஜுரம் பரவி உள்ளது. இதனை தடுக்க அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமித்து விஷ ஜுரத்தினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் தொழிலாளர் துறையில் கடந்த 3 மாதங்களாக ஆய்வாளர் பதவி காலியாக இருக்கின்றது. பதவியில் இருந்த தயாளன் என்பவரை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு புதுவைக்கு மாற்றலாகி வந்ததிலிருந்து தொழிலாளர் துறைக்கு இன்னும் ஆய்வாளர் நியமிக்கப்படவில்லை. இதனால் தொழிலாளர்கள் பல சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ஆகவே அரசு தொழிலாளர் துறைக்கு ஆய்வாளர் உடனடியாக நியமிக்க வேண்டும். புதுவை அரசு ஏனாம் மக்களை மாற்றான் தாய்போல் எண்ணத்தோடு பார்க்காமல் விஷ ஜுரத்தில் இருந்து குழந்தைகளை காப்பாற்ற சுகாதார சீர்கேட்டை சரி செய்ய போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். మీకు అందరికీ నమస్కారం చేస్తుంటాను. నా పేరు వెంకటరామన్ పేరు. పాండిచేరిలో 48 సంవత్సరంగా నేను పాలిటిక్స్లో ఉంటాను. కన్నన్ కూడా నేను ఒకటిగా పాలిటిక్స్ వచ్చి ఉంటాను అన్నమాట. నుండి ఇంకా వయసు కూడా నాకు పాలిటిక్స్ వెళ్తే అందులో నాకు జూనియర్ కదా ఉన్నారు. సో అదే புதுச்சேரி அரசு திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மக்களுக்கு திருமண உதவித்தொகை ரூபாய் 1 லட்சம் ரூபாயினை உப்பளம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையினை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பயனாளிகளுக்கு வழங்கினார். தங்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். இவருடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், கழக துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, ராகேஷ், கழக சகோதரர்கள் பாலா, வைத்தீஸ்வரி, மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி சமூக நலத்துறை மற்றும் மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரங்கள் அளிக்கும் துறையுடன் இணைந்து புதுச்சேரியில் யாசகர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டம் துவங்கப்பட உள்ளது. இதற்கான பூர்வாங்க பணிகள் துவங்கிய நிலையில் இன்று கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ள தாகூர் கலை கல்லூரி மாணவர்களுக்கு இந்த திட்டத்தினை பற்றிய நோக்க உரை மற்றும் கணக்கெடுக்கும் முறை பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தாகூர் கலை கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்ததாஸ் முன்னிலையில் சமூக நலத்துறை இயக்குனர் திருமதி ராகினி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த திட்டத்தினை அமுல்படுத்தும் முகமை நிறுவனமான சாரோன் சொசைட்டி பாண்டிச்சேரி நிறுவனம் மத்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்நிறுவன தலைவர் திரு மோகன் அவர்கள் தலைமையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தில் மறுவாழ்வு இல்லம் புதுச்சேரி கோரிமேடு தேசிய நகர்ப்புற மறுவாழ்வு இல்லத்தில் ஒரு பகுதியில் இயக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்த பின்னர் தாங்கள் செய்து வரும் இந்த யாசக பெரும் தொழிலை விட்டுவிட்டு கண்ணியமான தொழிலுக்கு தங்களை புறணமைத்து கொண்டு தன்னிறைவு வாழ இத்திட்டம் வழிவகை செய்யும்.
இந்த திட்டப் பணிகளுக்காக கணக்கெடுக்கும் படிவங்களை தாகூர் கலைக் கல்லூரி முதல்வர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை துணை இயக்குனர் ஆறுமுகம், கள அதிகாரி கருணாநிதி, மேல்நிலை எழுத்தர் அசோக்குமார், சமூக இயல் துறை தலைவர், நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர்கள் மற்றும் தாகூர் கலைக் கல்லூரி பேராசிரியர்கள், முனைவர் எஃப்சிபா, சமூகவியல் துறை முனைவர் ஜெனிபால் சுப்பிரமணியம், NSS ஒருங்கிணைப்பாளர் முனைவர் வெங்கடசாமி, NSS ஒருங்கிணைப்பாளர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் மோகன் அவர்கள் நன்றி உரை கூறினார். இப்போ அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் போயிட்டு யாரை இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட ஒரு செல்ஃபி அதாவது யாரை ஒருத்தருக்கு ஃபோட்டோ ஒரு நாளைக்கு ஒரு 5 இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்த சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு வாரிசுதாரர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. அதில் 109 விண்ணப்பதாரர்களில் 88 நபர்களுக்கு வாரிசுதாரர் பணி வழங்கப்பட்டது. இந்த பணி நியமனத்தில் முறைகேடுகள் நடந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். மீதமுள்ள 21 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று பலமுறை வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட ராதாகிருஷ்ணன், சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஒரு சில ஊழியர்களால் பணி நியமனத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றம் சாட்டினார். ஊழல் முறைகேடுகளால் பல முறை திருப்பி அனுப்பப்பட்ட வாரிசுதாரர் பணி நியமன கோப்புகளில் ஏற்கனவே பணி வழங்கி ஏற்காதவர்களையும் சேர்த்து மீண்டும் அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதில் விதிமுறைகள் மீறல்கள் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளது. எனவே இந்த கோப்புகளை அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரடியாக தலையிட்டு அவர் அளித்த வாக்குறுதிப்படி ஒரு முறை தளர்வு அளித்து நடைமுறைகளை கடைபிடித்து வாரிசுதாரர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. பிரச்சனையும் அவர்கிட்ட கொண்டு போய் சொல்லியிருக்கிறோம். அவரும் அதை ஆய்வு செஞ்சு நான் சரியா பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட கிட்டத்தட்ட நாங்க ஒரு 4 செக்ரட்டரி நாங்க சொல்றதுல உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டர்ன் பண்றாங்க. ஆனா இப்பயும் திரும்பி பாத்தீங்கன்னா அதே தவறு நடக்குது. குறிப்பா பாத்தீங்கன்னா 2015 வரைக்கும் ஒரு கட் ஆஃப் டேட் வச்சு 2016ல பணி நியமனம் நடந்தது. அந்த பணி நியமனம் நடக்கும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இப்பவே ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி வருவாங்க, அதனுடைய மினிட்ஸ் போடுவாங்க, அதுல யார் யார் கொடுக்க போறன்றதெல்லாம் முடிவு எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து கொடுக்கப்பட்டவங்களை கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேரு எங்களுக்கு அந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 7 பேர் போனதுக்கு அடுத்து இல்லாம அந்த 7 பேருடைய குடும்பத்துல திரும்பி மறுபடியும் அவங்க தம்பிக்கு வேலை கொடுத்து அவர் வரலன்னு சொன்னா அவங்க அண்ணனுக்கு அப்ளிகேஷன் வாங்குறது, அவங்க தங்கச்சிட்டு அப்ளிகேஷன் வாங்குறது, அந்த குடும்பத்துக்கு யாராவது அப்ளிகேஷன் வாங்கி அந்த 7 அப்ளிகேஷன் திரும்பி புதுசா வாங்கியிருக்கிறாங்க. நடைமுறை என்னன்னு சொன்னா ஒரு தடவை ஒரு குடும்பத்துக்கு வாய்ப்பு அளிக்கிறாங்க. அந்த வாய்ப்பு அளிச்சு அதை பயன்படுத்திக்கணும். அது மறுத்துட்டாங்கன்னா அதை அடுத்து இனிமேல் வரக்கூடிய அந்த வாரிசுகளுக்கு தான் கொடுக்கணும். ஆனா அந்த நடைமுறை இதை கடைபிடிக்கப்படலை. அதுவும் நாங்க சொல்லியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம 2015 வரைக்கும் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்க ஃபுல்லா ஸ்கூட்டி பண்ணிட்டோம். அது புதுச்சேரி மாநிலத்தின் அமைச்சராக சமீபத்தில் காரைக்கால் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்ற நாள் முதல் இன்று வரை அவருக்கு இலாக்காக்களை ஒதுக்காமல் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தி வருகின்றது. அதனால் பல்வேறு துறைகளில் கோப்புகள் முடங்கி கிடக்கின்றனர். மேலும் புதுச்சேரி மாநிலத்திலும் குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் பல துறைகளில் பணிகள் முற்றிலும் முடங்கி உள்ளது. கடந்த காலங்களில் காரைக்காலை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவியுடன் பல துறைகள் இலாக்காவுடன் வழங்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இலாக்கா இல்லாத பொறுப்பு அமைச்சர் என்ற ரீதியில் வழங்கப்படுவது என்பது ஜனநாயக மரபுகளுக்கு முரணாக உள்ளது. இதனால் மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை என்பதால் மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அமைச்சருக்கு உரிய இலாக்காக்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் காரைக்கால் புதுத்துறை தருமபுரம் பகுதியில் மிகவும் நெருக்கடி மிகுந்த குடியிருப்புகளுக்கு மத்தியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதால் எதிர்காலத்தில் மக்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் என மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும் இப்பகுதி நகர பகுதியை ஒட்டி இருப்பதால் புதுச்சேரி போல் இங்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என பயத்தில் மக்கள் உறைந்துள்ளனர். கடந்த 6 மாத காலமாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். அதனை ஏற்று முதல்வர் அவர்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம்.
இவ்வாறு அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஷாஜகான் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிபாளையம் அரசு ஆரம்ப பள்ளியில் 2024-25 கல்வி ஆண்டிற்கான தொடக்க விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இவ்விழாவிற்கு பள்ளியின் ஆசிரியர்கள் வாழ்த்துரை வழங்கினர். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்புரை ஆற்றும் பொழுது, மாணவர்கள் அனைவரும் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும். உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து தேவைகளையும் நாங்கள் செய்யத்தர தயாராக இருக்கிறோம் என்றும் கூறினார். இவ்விழாவின் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான பாட புத்தகங்கள், விளையாட்டு சீருடைகள், ஐடி கார்டு, டைரி, கலரிங் புக், நோட்டு புத்தகங்கள், காலணிகள், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் எழுதுபொருட்கள் ஆகியவை வழங்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் இது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் பொறுப்பு ஆசிரியர்கள் மீரா, சுதா உட்பட ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி முத்தரையர்பாளையம் பகுதியில் உள்ள இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று வனத்துறையுடன் சேர்ந்து மரக்கன்றுகள் நடும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பள்ளி துணை முதல்வர் கோகிலாம்பாள் தலைமை தாங்கினார் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் வேளாண் துறை இணை இயக்குனர் புதுவை பிரபா அவர்களும், நாட்டு நலப்பணித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சதீஷ்குமார் அவர்களும் மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட மேல்நிலைப் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் விரிவுரையாளர் மதிவாணன் ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டனர். பின்னர் மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம் என்ற தலைப்பில் மாணவர்களிடையே கலந்துரையாடினர். மேலும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்களுடன் சேர்ந்து சுமாராக 55 மரக்கன்றுகளை வனத்துறையிடம் இருந்து பெறப்பட்டு பள்ளி வளாகம் முழுவதும் நடப்பட்டது. இதில் அனைத்து நாட்டு நலப்பணித்திட்ட மாணவர்கள், மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர்கள், விரிவுரையாளர் சரவணன் மற்றும் விரிவுரையாளர் அனிதா ஆகியோர் செய்திருந்தனர். மற்றும் பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் அலுவலக ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம், கரிக்கலாம்பாக்கம் உழவர் மன்றம் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் மூலம் வாழை பயிரிடும் விவசாயிகளுக்கு வாழையில் நுண்ணுயிர் ஊட்டச்சத்து இடுதல் பற்றிய செயல் விளக்கம் இன்று ஏம்பலம் பகுதியில் நடைபெற்றது. இந்த செயல் விளக்கத்திற்கு வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையேற்று செயல் விளக்கத்தை செய்து காண்பித்தார். வாழையில் அதிக மகசூல் பெறுவதற்கு முக்கியத்துவம், நுண்ணுயிர் ஊட்டச்சத்து எந்தெந்த பகுதியில் கொடுப்பது, எந்தெந்த இடைவெளியில் கொடுப்பது என்பது குறித்து வேளாண் அலுவலர் விளக்கமாக கூறினார். இந்த செயல் விளக்கத்திற்கு செம்பியம்பாளையம், நத்தமேடு, ஏம்பலம் பகுதியை சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த செயல் விளக்கத்தின் ஏற்பாடுகளை வேளாண் அலுவலக ஊழியர் தம்புசாமி செய்திருந்தார். இறுதியில் மருத்துவர் செல்லமுத்து நன்றி உரை கூறினார். செயல் விளக்கத்தில் கலந்து கொண்ட அனைத்து வாழை பயிரிடும் விவசாயிகளுக்கும் தலா 5 கிலோ நுண்ணுயிர் ஊட்டச்சத்து பவுடர் இலவசமாக வழங்கப்பட்டது.
மணவெளி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு ரூபாய் 17.70 லட்சம் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆர் வழங்கினார். புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறை சார்பில் கறவை மாடுகள் வைத்திருப்போருக்கு இலவச கறவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 15 நபர்களுக்கு தலா ரூபாய் 58,000 மதிப்பிலான பால் கறவை இயந்திரங்களையும், அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கலப்பு திருமணம் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 9 நபர்களுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் என மொத்தம் 9 லட்சம் வழங்குவதற்கான அரசாணைகளையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் ஆர் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் மேரி, திருமதி சாந்தி மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமார் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், மாவட்ட துணைத் தலைவர் மணி, ஞானசேகர், தட்சிணாமூர்த்தி, லக்ஷ்மிகாந்தன், சகாதியா, சக்திவேல், சிவா, சேதுபதி, வீரசெல்வம், சடாநகர் செல்வி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் இடையார்பாளையம் நாணமேடு முப்பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தின் 16ஆம் ஆண்டு ஆணி திருமஞ்சன விழா மற்றும் திருக்கல்யாண வைபவ பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு இன்று காலை இந்த ஆலயத்தில் ஸ்ரீ குரு வந்தனம், ஸ்ரீ மங்கள மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இடையார்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்திலிருந்து 108 பால்குட ஊர்வலம் நடைபெற்று சிவபெருமானுக்கு பாலபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் இணைந்து செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.